கதிர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சு இப்படி சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதே பார்க்கவே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. இங்க டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஏற்பாடு எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. டிராவல்ஸுக்கு என்ன பேர் தான் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு எதிர்பார்ப்போடயும் இருக்காங்க. இத பத்தி கதிர் கிட்ட கேக்குறப்போ, நாளைக்கு எல்லாம் அங்க வரதானே போறீங்க, அங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கதிர் டிராவல்ஸ்க்கான பேரை ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள இங்க வீட்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பாவே ராஜி பேரை தான் வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் இல்ல கதிர் அத்தையோட பேரை தான் வச்சிருப்பா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரையும் கதிர் என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு யாருனாலையுமே கணிக்க முடியல. இந்நேரத்துல தான் அடுத்த நாள் காலையில எல்லாருமே வந்துடுறாங்க. பாண்டியனுமே ஒரு பெருமிதத்தோட இந்த திறப்பு விழாவுக்கு வந்துடுறாரு. அப்பதான் கதிர் இருந்துட்டு, நீங்க தான் இந்த டிராவல்ஸ நல்லபடியா திறந்து வைக்கணும், எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி நாங்க இந்த டிராவல்ஸையும் நல்லபடியா ரன் பண்ணி மேலும் மேலும் முன்னேறதுக்கு நீங்க தான் இந்த டிராவல்ஸை திறந்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லி கதிர் பாண்டியன் கிட்ட டிராவல்ஸை திறந்து வைக்க சொல்றாரு. அந்நேரத்துல தான் டிராவல்ஸை நல்லபடியா திறந்து முடிச்சிட்டு, இப்பவாச்சும் டிராவல்ஸ் நேம் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறப்ப அதையுமே பாண்டியனை திறக்க சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறப்போ ரொம்பவுமே பெருமைப்படுற மாதிரி பாண்டியனோட பேரையே தன்னோட டிராவல்ஸுக்கு கதிர் வச்சிருக்காரு. இதை நினைச்ச பாண்டியனே ஒரு நிமிஷம் கண் கலங்கி ரொம்பவுமே கதிரை நினைச்சு பெருமையும் படுறாரு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்பவுமே நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல எதிர்பாராத விதமா அந்த பக்கமா முத்துவேலும் வர, ராஜி பார்த்துட்டு நேரா முத்துவேல் கிட்ட போய், அப்பா நாங்க தான் இப்ப கொஞ்சம் முன்னேறி ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வாழ்த்திட்டு போனீங்கன்னா நாங்க கண்டிப்பா முன்னேறுவோம்ப்பா, உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றப்போ முத்துவேல் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டே இருக்காரு. அப்பதான் சக்திவேல் இருந்துட்டு, என்னன்னு ரொம்ப யோசிக்கிறீங்க, உங்க மக பாசமா கேட்கவும் போலாமா வேளாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க எப்படியும் போறீங்கன்றது தெரியும், மக பாச கண்ணை மறைக்குதுல அப்படின்னு இங்க சக்திவேல் வேற ரொம்பவுமே வெறுப்பாவும் முத்துவேலை ஏத்தி விட்டும் பேசிட்டு இருக்க. அப்பதான் முத்துவேல் இருந்துட்டு, ஏன் இப்ப போனா உனக்கு என்ன, என்னதான் இருந்தாலும் என் மகளோட கௌரவத்தை அந்த பையன் காப்பாத்திருக்கான், நான் போறனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ரொம்பவுமே தைரியமா இறங்கி வந்து கதிரையும் ராஜியும் ஆசீர்வாதம் பண்ணி ரெண்டு பேரும் இதே மாதிரியே ஒத்துமையா இருந்து இந்த மாதிரி ஒரு டிராவல்ஸ் இல்ல பல டிராவல்ஸ் ஓபன் பண்ணணும்னு என்னோட சார்பா நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ரெண்டு பேரையுமே ஆசீர்வாதம் பண்றாரு. இத பார்த்து மொத்த குடும்பமே சந்தோஷப்படுறாங்க. முக்கியமா கதிரு ராஜியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா சக்திவேலுக்கு தான் இங்க வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஆல்ரெடி அவரோட பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்ப மனசு மாதிரி இருக்கிறது வேற, அவருக்கு ஒரு பக்கம் குத்திட்டே இருக்கு. எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தான் ஒரு பக்கம் தனியா இருக்கோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுல கண்டிப்பா சக்திவேல் இருந்துட்டு சொத்தை பத்தி யோசிப்பாரு. அதனால இப்ப கதிருக்கும் ராஜிக்கும் இருக்கிற எல்லாத்தோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. தன்னோட சொந்த கால்ல நிக்க போறாங்க. அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து இப்படி படிப்படியா முன்னேறி வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டினாங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.